ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மிகவும் தேவைப்படுவது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி ஆண்டவரிடமே உள்ளது. அவரே நமக்கு அதை அருள்பவர். அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியை ஆண்டவரிடம் கேட்டு ஜெபிப்போம். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தில் வருகின்ற 5வது வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமை நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர்கள் பணிகளில் இருந்தும் நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்திகளுடைய கோர்வை, இந்த செய்திகளுடைய கோர்வை என்னவென்றால், முதல் வாசகத்திலே யாரெல்லாம் இறைவனிடம் வர முடியும், இறைவனிடம் வருவதற்கு என்ன தகுதி இருக்கிறது, இந்த கேள்வி யூத மக்களிடையே இருந்தது. திருத்தூதர்கள் நற்செய்தி அறிவிக்கு சென்ற இடமெல்லாம் இது ஒரு பரவலான பேச்சாக இருந்தது. அப்பொழுதுதான் பர்னபா, பவுல், யாக்கோப் எல்லாம் சொல்லுகிறார்கள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வர நமக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அவரை நம்பி ஏற்றுக்கொள்வோர் அவருக்கு உரியவராகிறார். ஏனென்றால் எல்லா திசையிலிருந்தும் அவரிடம் வந்தோர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அதனால் விருத்த சேதனம் என்கின்ற ஒன்றிலே நாம் நிலைத்திருக்க வேண்டாம். அதற்கு உண்டான ஆசீர்வாதம் ஆண்டவரிடம் வருவதே. அவரிடம் வருகின்ற பொழுது திருமுழுக்கு, இவை திருமுழுக்கு யோவான் அதை ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து அந்த திருமுழுக்கை பெற்றார். அப்படியானால் அவரிடம் வருவதற்கு விருத்த சேதனம் என்பது மட்டும் முக்கியம் அல்ல, நம்முடைய நம்பிக்கையும் முக்கியம். அவர் நம்பி ஏற்றுக்கொள்வது முக்கியம். அதைதான் இங்கே சொல்ல வருகிறார்கள். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலும் இயேசு தான் சொல்கிறார், என் அன்பிலே நிலைத்திருங்கள். என் அன்பிலே நீங்கள் நினைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் தங்கி இருக்கவும் அது நிறைவு பெறவுமே உங்களிடம் சொன்னேன் என்கின்ற வார்த்தை அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மந்தையினுடைய ஆடுகள். அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துனுடைய எண்ணம் அனைத்தும் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருந்தோம் என்றால் மிகுந்த கனி தருவோம் என்று. அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க முயற்சி செய்வோம். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டுமானால், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது. அவருடைய அன்பை நான் அறிவிக்கிறேன் என்று வார்த்தை அளவில் மட்டும் அறிவித்து விட்டு எனது வாழ்வு மிகவும் மோசமாக இருப்பேன், அந்த வார்த்தை பயன் தராது, பலன் தராது. அதனால் வார்த்தையும் வாழ்வும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதைதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் வந்து எதிர்பார்க்கிறார். அதனால் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றும் இருக்கக்கூடாது. நாம் யாருக்காக படைக்கப்பட்டோம்? எல்லாரும் இந்த பூமியிலே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். அவரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அருள் தான் அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம்.